வணங்கி நிற்கும், ஞானம் தொழுது இவரை போற்றி நிற்கும் என்று பாராட்டப்பட்ட சி. சுப்பிரமணிய அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இந்த நல்ல நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கல்லூரி முதல்வர்களின் முதல்வர் அருமை சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூஸ் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர் பக்தவசலம் அறக்கட்டளையினுடைய புரவலர், இந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை முழுவதுமாக அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர் திரு வி. டி. ராஜன் அவர்களே, மிகச் சிறந்த முறையில் வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற துணை முதல்வர் அருமை சகோதரர் பர்னபாஸ் அவர்களே, இங்கே அறிமுக உரை நடத்தி அமர்ந்திருக்கின்ற தேசிய நல்லாசிரியர், தன்னுடைய நாவன்மையாலும் உழைப்பாலும் இந்த பகுதி மக்களுக்கு தன்னுடைய வயதான நேரத்திலும் உழைத்து பெருத்திக் கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர் செல்லப்பா அவர்களே, மேலச்சேவல் பேரூராட்சியுடைய தலைவர், அந்த பேரூராட்சி இன்றைய தினம் அந்த பகுதி மக்கள் மிக சிறப்பான பணிகளை ஆற்றி என்றைக்கும் நாட்டு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பேரூராட்சி தலைவர் அருமை சகோதரி அண்டபூரணி ராஜன் அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் வழக்க பேரவை செயலாளர் அருமை சகோதரர் நசீர் அவர்களே, புகழ் வணக்க பாடல் பாடுவதற்கு வருகை தந்திருக்கின்ற கவிஞர் சுப்பையா அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற முனைவர் ஜோசப் ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, வட்டார தலைவர் டியூக் அவர்களே, காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் ராம்சிங் அவர்களே, அருமை கரூர் பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற அருமை சகோதரர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏறைய பெரியவர்களே, தாமிரபரணியினுடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கின்ற அருமை நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை மாணவ செல்வங்களே, பேராசிரியர் பெருந்தகைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியவருடைய பிறந்த நாள் நாளை. இங்கே அறிவுரையாற்றிய நம்முடைய மரியாதைக்குரிய திரு செல்லப்பா அவர்கள் குறிப்பிட்டதை போன்று நாளை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். எனக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது பேராசை. ஆனால் நாளைய தினமே நான் புதுடில்லியில் இருக்க வேண்டி இருப்பதால் இந்த ஆண்டு மன்னித்துக் கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டேன். சில நிமிடங்களில் மீண்டும் தொடர்பு கொண்டார். இல்லை, நாங்கள் 29ஆம் தேதியை வைத்துக் கொள்வோம், நீங்கள் வந்தால் போதும் என்று சொன்னால் நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். ஆனால் நேற்றையில் சென்னையிலே இருந்தேன். புலவரிடம் வாக்கு கொடுத்த காரணத்தினால் காலையிலே கிளம்பி இங்கே வந்தேன். இங்கே வந்து காலையில் 4 நிகழ்ச்சிகளை முடித்து விட்டேன். அடுத்த நிகழ்ச்சி 11 மணிக்கு ஆரம்பிக்கும். அதைத் தொடர்ந்து மீண்டும் 3 நிகழ்ச்சிகளை முடித்து நான் டெல்லிக்கு செல்ல வேண்டும். இருந்தால் இந்த நிகழ்ச்சிக்கு புறவர் செயலப்பா அவர்கள் என்னை அழைத்தார்கள் என்பதை விட எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்லலாம். அந்த கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் இன்றைய நான் உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த சிறப்பான மாமனிதரை பற்றி வரலாற்று மாணவர்களிடத்தில் பேசுவதிலே
உள்ளபடியே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கல்லூரியினுடைய வரலாற்று துறை மிகப்பெரிய சிறந்த துறை என்பதை நான் அறிவேன். அந்த வரலாற்று துறையிலும் தான் இன்றைய தினம் முதல்வர்கள் இங்கே இருக்கின்றார்கள். மத்தியானம் மார்த்தாண்டத்தில் இருக்கின்ற கல்லூரியினுடைய வரலாற்று துறையிலே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர் எங்கு சென்றாலும் அவருடைய பேச்சும் அவருடைய பணிகளும் சிறப்பு மிக்கது. அத்தகைய முதல்வரின் கீழ் இருக்கின்ற இந்த துறையில் உங்களை சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த ஆண்டு இந்த பெரியவருடைய பிறந்த நாளை நம்முடைய பேராயத்திற்கு சொந்தமான பள்ளியிலே வைத்து நடத்தினார்கள். அன்றைய தினமும் அவர் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். பெரியவர் அம்மா அவர்கள் எல்லாம் இந்த பெரியவர் சி சுப்பிரமணியத்துடைய உருவப்படம் நம்முடைய தமிழக சட்டசபையில் இல்லை என்கின்ற குறைபாடு இருந்தது. நான் உடனடியாக தமிழகத்தினுடைய தலைநகருக்கு சென்று நம்முடைய துணை முதல்வரை சந்தித்து அந்த மனுவை கொடுத்து அது இன்றைக்கு ப்ராசஸில் இருந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் அந்த தலைவருடைய படம் நம்முடைய செங்கோட்டையிலே அமரப்போகிறது என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் இன்னொரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். கோவையில் இருக்கின்ற வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு பசுமை புரட்சியினுடைய நாயகன் அருமை பெரியவர் சி சுப்பிரமணியத்துடைய பெயரை சூட்ட வேண்டும் கேட்டிருக்கின்றார்கள். அது நியாயமான கோரிக்கையாக இருக்கின்றது. அதற்கும் உண்டான காரியங்களை செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இங்கே பெரியவர் அவர்கள் சொன்னதை போன்று இந்த சி சுப்பிரமணியம் வானத்திலிருந்து வந்து உதிக்கவில்லை, மிகப்பெரிய மாட மாளிகைகளில் உதிக்கவில்லை, மிகப்பெரிய பட்டணத்திலே பிறக்கவில்லை. ஆனால் பொள்ளாச்சியில் இருக்கின்ற ஒரு மிக குறுகிய சின்ன கிராமத்திலே பிறந்து திண்ணை பள்ளியிலே படித்து இருக்கின்ற வரலாற்று மாணவர்களுக்கு திண்ணை பள்ளி கூட தெரியுமா என்பது தெரியாது. அந்த அளவுக்கு திண்ணை பிள்ளையை படித்தவர் இன்றைய தினம் பாரத ரத்னாவை பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பெருமை ஸ்ரீ சுப்பிரமணியம் எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு உழைத்திருக்கின்றார் என்பதற்கு அடையாளம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய வரலாற்றில் ஏராளமான தலைவர்கள் இருந்தாலும் இந்திய வரலாற்றில் 3 பிரதம மக்களிடம் 3 பிரதம மந்திரிகளிடம் ஒரு அமைச்சராக இருந்த பெருமை நம்முடைய சி சுப்பிரமணியத்துக்கு மட்டும்தான் சார். நீங்க எண்ணி பாருங்கள், 3 பிரதமர்களிடத்தில் அவர் அமைச்சராக இருந்திருக்கின்றார். அவர் அமைச்சராக பொறுப்பேற்று அங்கு மட்டுமல்ல, தமிழகத்திலே நிதி, சட்டம், கல்வி, இதை தவிர என்ன துறை இருக்கிறது? நிதி, கல்வி, சட்டம், இந்த 3 துறைகளிலும் தமிழகத்திலே அமைச்சராக இருந்து மிகச்சிறந்த சாதனைகளை உருவாக்கியவர் சி சுப்பிரமணியம் அவர்கள். இங்கே பெரியவர் சொன்னதை போன்று காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. அந்த கட்சியிலே பொது பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறும். அதை போன்று முதலமைச்சருக்கு தேர்வை நடத்தினார்கள் காங்கிரஸ் இயக்கம். அப்போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 96 வாக்குகளையும் அருமை பெரியவர் சி சுப்பிரமணியனுக்கு அவர் வாங்கிய வாக்கில் பாதி வாக்குகள் 41 42 வாக்குகள் நினைக்கின்றேன் பெற்றார். எல்லோரும் நாடு ஊழ பார்க்கின்றார்கள். காமராஜர் ஒருவர் எதிர்த்து போட்டியிட்டார். மிக பெரிய அறிவாளி, இந்த நாட்டிற்காக உழைக்கின்றவர், தமிழகத்திலே என்ன நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பெருந்தலைவர் என்ன சொன்னார்? தேர்தல் நடத்தது காங்கிரசுக்கு உள்ளால் உள்ள பிரச்சனை, நான் அமைக்கப் போவது மிகச்சிறந்த அமைச்சரவை என்று சொல்லி சி சுப்பிரமணியத்தை தன்னுடைய அமைச்சரவையில் 2வது அமைச்சராக்கிய பெருமை இந்த சி சுப்பிரமணியத்துக்கு உண்டு. எதற்காக சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஏன் அவரை தேடி அனைத்து மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு நிர்வாகத்திறன், அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க மிகப்பெரிய தலைவர் தான் சி சுப்பிரமணியம் அவர்கள். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்த போது இங்கே முதல்வர்கள் சொன்னதை போன்று மிகப்பெரிய நாட்டிலே பஞ்சம், மக்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லை, கோதுமை இல்லை, ரொட்டி இல்லை. இந்த நேரத்தில் யாரை இந்த நாட்டுடைய
உணவு மற்றும் விவசாயத்துறை அமைச்சராக நியமிப்பது. யாரை நியமித்தால் இந்த நாட்டில் இருக்கின்ற பஞ்சத்தை போக்க முடியும். யாரையாவது நிறுத்தி விட்டால் இன்னும் பஞ்சம் கூடிக்கொண்டே செல்லும். இந்த பஞ்சத்தை நீக்குவதற்கு ஒரு அமைச்சர் வேண்டும் என்று சொல்லி இந்தியா முழுவதும் தேடினார்கள். இந்தியா முழுவதும் தேடிய நேரத்திலே பொள்ளாச்சி கிராமத்திலே வீட்டு திண்ணையிலே படித்த இந்த சுசி சுப்பிரமணியத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இந்தியாவிலே எண்ணி பாருங்கள், எந்த நேரத்தில் எல்லாம் இந்த நாட்டிற்கு ஆபத்து இருக்கின்றதோ, எந்த துறையில் பிரச்சனை இருக்கின்றதோ, அந்த நேரத்தில் எல்லாம் வரலாற்று மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை படித்து பார்த்தால் தமிழகத்தை சார்ந்தவர் தான் இந்தியாவுக்கு துணை இருக்கின்றார். அந்த வரிசையிலே உணவில்லாத நேரத்தில் அமைச்சராக இவரை உணவு மற்றும் விவசாயத்துறை அமைச்சராக நியமிக்கின்றார்கள். எல்லோரும் இவரை கூப்பிட்டு கேட்கின்றார்கள். ஒரு மத்தியிலே ஒரு கேபினட் அமைச்சராக வருகின்ற போது நாடே போற்றும். இவரிடத்தில் ஏராளமான தொலைபேசிகள். இதற்கு வாழ்த்து தெரிவிக்க அல்ல. ஏன் இந்த நேரத்தில் நீங்கள் போய் உணவுத்துறை அமைச்சராக இருக்கின்றீர்கள்? ஏன் இந்த நேரத்திலே போய் விவசாயத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கின்றீர்கள்? எப்படி இந்த துறையை வளர்க்க முடியும்? உணவு பஞ்சத்தை எப்படி நீக்கப் போகின்றீர்கள்? எதற்கு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்கள்? இதுதான் கேள்வி. அவர் சோர்ந்து விடவில்லை. இந்த துறையை எடுத்து இந்திய திருநாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு உணவு பஞ்சத்தை போக்குவேர் என்கின்ற மகத்தான சாதனையை சமாளித்து காட்டியவர் சி சுப்பிரமணியம் அவர்கள். முதல்வராக பார்க்கின்றார். உணவு பஞ்சம், குறிப்பாக கோதுமை பஞ்சம். நம்முடைய தமிழகத்தில் கூட அரிசி இல்லாமல் கோதுமை கஞ்சியை காய்த்து குடித்த வரலாறுகள் பெரியவர்களுக்கு தெரியும். கோதுமை கொடுக்க முடியாமல் நான் எப்படி உணவுத்துறை அமைச்சராக இருப்பது? சிந்திக்கின்றார், கனவு காணுகின்றார். பார்க்கின்றார், அமெரிக்காவிலேயே அதிகமான கோதுமை விளைச்சல், மீதி வருகின்ற கோதுமையை கடலிலே கொண்டு கொட்டுகின்றார்கள். இவர் ராமோதூர் சாஸ்திரி இடத்திலும் நேருவிடமும் சென்று ஒரு மனு கொடுக்கின்றார். நான் என்னை அமெரிக்காவிற்கு செல்வதற்கு அனுமதியுங்கள். அமெரிக்க நாட்டிற்கு சென்று அந்த நான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான்சன் அவர்களை சந்தித்து கோதுமையை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு அனுமதியை பெற்று தருகின்றேன் என்று சொல்லி இவர்களிடம் அனுமதியை பெற்று அவர் அமெரிக்காவுக்கு செல்கின்றார். அவரிடத்திலே அப்பாயின்மென்ட் கேட்கப்படுகிறது. இந்திய நாட்டுடைய உணவு அமைச்சர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்கின்றார். நீங்கள் அவருக்கு அப்பாயின்மென்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் வரலாறு நடந்த கதைகள். அந்த ஜனாதிபதி சொல்லுகின்றார், அதிகபட்சம் வேண்டுமென்றால் 10 நிமிடங்கள் கொடுக்கலாம், அவரை வர சொல்லுங்கள். இவர் பறந்து செல்லுகின்றார், அவரை சந்திக்கின்றார். இந்த நாட்டுடைய நிலைமைகளை, இந்த நாட்டுடைய எழுச்சியை, வளர்ச்சியை வெறும் இங்கே பட்டினிச்சாவு என்று சொல்லவில்லை, ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லுகின்றார். இந்திய நாட்டுடைய பெருமையை இடத்தில் பறைசாற்றுகின்றார். இந்திய நாடு ஏழை நாடு, சாப்பாடு கொடு என்றால் சாப்பாடு கிடைக்காது. எனவே இந்திய நாடு எவ்வளவு பெரிய நாடு என்பதை அவரிடத்திலே புகழ்ந்து பேசுகின்றார். பேசிவிட்டு சொல்லுகின்றார், இப்போது ஒரு பிரச்சனை, எங்களுக்கு கோதுமை தட்டுப்பாடாக இருக்கிறது, கொஞ்சம் கோதுமை கொடுங்கள், கொஞ்சம் கோதுமை நீங்கள் கடலிலே கொட்டுகின்ற கோதுமையை கொடுங்கள் என்று கேட்கின்றார். பேசி பேசி 10 நிமிடம் மட்டும் அப்பாயின்மென்ட் கொடுத்தவர்கள். அமெரிக்க மக்களை தெரியும், நேரத்தை சரியாக கணக்கிடுவார்கள். 10 நிமிடம் என்று சொன்னால் 9 நிமிடம் தாண்டி 10 வருகின்ற போது ஆல்ரைட் ஓகே என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் இந்த பெரியவர் 1 மணி நேரம் பேசியதன் விளைவு இந்தியாவிற்கு தேவையான கோதுமை அமெரிக்க நாடு கொடுத்தது. நாட்டிலே இருந்த பஞ்சம் போக்கப்பட்டது. அந்த பெருமை சி சுப்பிரமணியம் அவர்களை சாரும். அவர் யோசிக்கின்றார், கனவு காணுகின்றார், சிந்திக்கின்றார். எத்தனை ஆண்டுகள் இந்த அமெரிக்காவிடமிருந்து இதை போன்ற கோதுமையை இறக்குமதி செய்து என்னுடைய நாட்டு மக்களுடைய வயிற்றை காக்காற்றுவது, இது மட்டும் போதாது, ஏதாவது செய்ய வேண்டும். சார் சொல்லுவார்களே, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒரு ஒழுங்கா பாடுபடு வயல்காட்டு. இது தற்பாளைய பாடலாக இருந்தாலும் சரி, அந்த எத்தனை இவர் யோசித்திருப்பார். யோசித்து பார்க்கின்றார், விஞ்ஞானிகளை அழைக்கின்றார், தொழில்நுட்ப வல்லுநர்களை அழைக்கின்றார்கள். இந்த கோதுமை பஞ்சத்தை தீர்ப்பது எப்படி? அந்த எத்தனை அளவுகோல் எடுக்கப்பட்டது. 40 லட்சம் டன் கோதுமை
இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த உற்பத்தியை எப்படி பெரிதாக்குவது, இந்த உற்பத்தியை எப்படி உயர்த்துவது என்று சொல்லி மிகச்சிறந்த கோதுமை ரகங்களை அறிமுகப்படுத்தினார். மிகச்சிறந்த குறுகிய கால பயிர்களை அறிமுகப்படுத்தினார். அதன் மூலம் இந்தியாவுடைய உணவு உற்பத்தி, குறிப்பாக கோதுமையுடைய உணவு உற்பத்தி 400 லட்சம் கோடி டன்னாக உயர்த்தியதன் மூலமாகத்தான் இந்தியா இன்றைய தினம் உணவிலே தன்னிறைவு பெற்றது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே நான் அவரை சொன்னார்கள், அவர் பசுமை புரட்சி தந்தை, பசுமை புரட்சியை ஏற்படுத்தியவர் அவர்கள்தான். எனவேதான் இங்கே இருக்கின்ற கோவையினுடைய பல்கலைக்கழகத்தை அவர்கள் பெயரை கேட்கின்றார்கள். அது பொருத்தமானது என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். இந்த பசுமை புரட்சியோடு அவர் நிறுத்திவிடவில்லை. மீண்டும் பார்க்கின்றார், தன்னுடைய துறையிலே இருக்கின்றது பால்வளம். பசுமை புரட்சியை சொல்லுவர் பால்வளம். வெண்மை புரட்சிக்கு செல்லுகின்றார். இன்றைய தினம் ஏராளமான இடங்களில் இந்தியா முழுவதும் பால் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பால் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கிய பெருமை சி சுப்பிரமணியம் அவர்களை சாரும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். விவசாயிகளை கூப்பிட்டார், எவ்வளவு கறவை மாடுகள் இருக்கு என்று கேட்டார், எங்கே கொடுக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். இங்கே லோக்கலில் பார்க்கின்றார், கூட்டுறவு சங்கம் உருவாக்கி உங்களுடைய பால்களை கொள்முதல் செய்து உங்களுக்கு அதிக லாபத்தையும் கொடுத்து இந்த நாட்டிலே பசுவெண்மை புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டு அவர்கள் அழைத்து உருவாக்கியதான் இன்றைய தினம் கோஆபரேட்டிவ் பால் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றேன். எனவே பசுமை புரட்சியை செய்தவர் வெண்மை புரட்சியும் செய்து இந்த நாட்டிற்கு வழிகாட்டிய மிகப்பெரிய பெருமை நம்முடைய சி சுப்பிரமணியத்தை சாரும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதை போன்றுதான் இவருடைய திறமைகளை பார்க்கின்றார்கள். திறமையை பார்த்துவிட்டு அவர் வயதான நேரத்திலே இருவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய மாநிலமான மகாராஷ்டிராவிலேயே இவரை ஆளுநராக நியமிக்கின்றார்கள். எதற்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்தியாவுடைய கேபிட்டல் என்ன சொல்றீங்க, எங்க என்ன சொல்லுங்க, டெல்லி. இந்தியாவுடைய பினான்சியல் கேபிட்டல் எங்கே யாருக்கா தெரியுமா? மும்பை, மகாராஷ்டிரா. பினான்சியல் கேபிட்டல் மகாராஷ்டிரா. இன்றைக்கும் மகாராஷ்டிரா ஜிடிபியில் இந்தியாவிலேயே முதலிடம் சொன்னால் அதற்கு காரணம் வித்திட்டவர் இந்த சி சுப்பிரமணியன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்காகத்தான் சொன்னேன். அந்த அளவுக்கு அந்த மாநிலத்தை மிகப்பெரிய வளர்ச்சியுற்ற மாநிலமாக மாற்றினார்கள். சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கவர்னராக தூக்கி போட்டு வெளியேற்றிட்டார். இதுதான் சி சுப்பிரமணியம். பதவிக்காக தன்னை பின்னாலே செல்லாமல் கவர்னர் பதவிக்கு அனைவர்களை நாம் பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்தில் பதவியை தூக்கி எறிந்த ஒரு பெரியவர், ஆளுநர் பதவியை தூக்கி எறிந்த பெரியவர் சி சுப்பிரமணியன் என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டுக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதோடு நேர்மை, மக்களுக்காக உழைக்கின்ற பண்பு. ஒரே ஒரு கருத்தை மட்டும் கூறி நான் விடைபெறுகின்றேன். அவர் இந்த நாட்டுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த போது பெங்களூரில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற நீங்கள் எல்லாம் அறிந்த HMD கம்பெனி, அந்த HMD கம்பெனிக்கு அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்து அவருக்கு அங்கே கூட்டத்திலே சிறப்பு விருந்தினராக பேசுகின்றார். சிறப்பு விருந்தினராக பேசி முடிக்கின்ற போது, நன்றி சொல்லுகின்ற போது, மேடையிலே இங்கே இருக்கின்ற எங்களுக்கு எல்லாம் எப்படி ஷால் போட்டார்களோ அதை போன்று எல்லாருக்கும் ஒரு பரிசு பொருளை கொடுத்தார்கள். இந்த HMD கம்பெனி வரிசையாக கொடுத்தார்கள். நடுவிலே இருக்கின்ற சி சுப்பிரமணியத்தை கொடுக்கின்ற போது அவர் வேண்டாம் என்று சொன்னால் இந்த நிர்வாகம் என்ன யோசிக்கும்? அதை போன்று அந்த பரிசு பொருளை வாங்கி வைத்துக் கொண்டார். கூட்டம் முடிந்தது. முடிந்ததற்கு பின்னால் திறந்து பார்த்தார், அங்கே மிக விலை உயர்ந்த, அந்த நாளில் மிக விலை உயர்ந்த கை கடிகாரம் 2 அந்த பாக்கெட்டிலே இருந்தது. பிரித்து பார்த்தார். பார்த்துவிட்டு தன்னுடைய உதவியாளரை அழைத்தார். நிர்வாகத்திடம் கேள், இந்த 2 கடிகாரத்துடைய விலை என்ன என்று கேள். அந்த விலையை கட்டினால் எடுத்துச் செல்வேன், இல்லை என்றால் எடுத்துச் செல்ல மாட்டேன். எவ்வளவு நேர்மை என்பதை எண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு நேர்மையின் உச்சாடியிலே இருந்த மகத்தான மாமனிதருக்கு இன்றைய நாம் புலஞ்சில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே ஒரு தலைவனுடைய 100வது பிறந்த நாள் கொண்டாடிய போது மத்திய அரசு
ஒரே நேரத்தில் தபால் தலையையும் அதே நேரத்தில் நாணயத்தை வெளியிட்ட பெருமை இந்த சி சுப்பிரமணியத்துக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் பார்த்தால் தெரியும், 5 ரூபாய் தபால் தலை, அதே 5 ரூபாய் நாணயம் 100வது பிறந்த நாளுக்கு மத்திய அரசு வெளியிட்டது என்று சொன்னால் இந்த அளவுக்கு சிறப்புமிக்க மாமனிதரை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல மணி நேரம் பேச முடியும். அந்த சிறப்புமிக்க மாமனிதருக்கு என்னுடைய மகத்தான புகழஞ்சலியை தெரிவித்து தொடர்ந்து அந்த தலைவருடைய புகழ் வளர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.